ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நியூஸ் பேப்பர் வால் டெக்கார் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வச்சு ரோல் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அது இப்படி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போது அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வெளியில் எடுத்துகிட்டு இப்போது இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நம்மளோட ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ இது 3த்தையும் சேர்த்து ஒட்ட போகிறோம். இப்போ ஒரு ஸ்டிக்கோட சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட இன்னொரு ஸ்டிக்கை இந்த மாதிரி சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ திரும்ப இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிக் எடுத்தோம், இது கூட இப்படி சேர்த்து ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. இப்போது இதில் பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரையும் ஆகிடுச்சு. இப்போ இதோடைய 2 சைடு எட்ஜஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி ஈக்குவல் ஆக்கிக்கலாம். இதே மாதிரி சேம் லென்த்தில் மொத்தம் நம்மளுக்கு 4 பீசஸ் தேவைப்படும். அப்புறம் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இந்த மாதிரி 2 பீசஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், மொத்தம் 6 பீசஸ் இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப எப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு வாட்டி திரும்ப ஃபோல்ட் பண்ணணும். மொத்தம் 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடில் திரும்ப இதை 2ஆக எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இப்படி தான் இருக்கும் இல்லையா? இப்போது இதில் இந்த சைடில் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். க்ராஸாக ஒரு பெட்டலுடைய பாதி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போது இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கோம். இப்போது இதே மாதிரி மொத்தம் 3 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு பீஸோடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாம். திரும்ப இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொன்று எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி இப்படி 2ஆக மடிச்சுக்க போகிறோம். இப்போது இதை அப்படியே இப்படி கட் பண்ணிகிட்டே வரலாம். இதோட ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நெருக்கமாக இந்த மாதிரி மேலே கொஞ்சோண்டு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிகிட்டே வந்துடலாம். எண்ட் வரைக்கும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட்லேருந்து அப்படியே இதை ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதை அப்படியே எப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவரோட சென்டரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி. இப்போது இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர், அதாவது ஒரு 7 ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரே கலர்லேயும் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட்டில் 4ம் அதுக்கப்புறமா ப்ளூவில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் ஒரு 3ம் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 7 ஃப்ளவர்ஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று மேலே வச்சுருக்கேன்னா நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இப்படி ஸ்டெப்பாக வர மாதிரி. ஸோ செகண்ட் ஒன் இப்படி வச்சுருக்கேன். தேர்ட் ஒன் வந்து
அதுக்கும் கீழே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்து இதை சென்டரில் இந்த மாதிரி இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படியே கரெக்டாக ஒரு சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே இதை எப்படி ஒட்டிடலாம். இது நாலும் நம்ம லென்த்தியாக பண்ணது, 2 ஷார்ட்டாக பண்ணோம் இல்லையா, அதை இப்போ எடுத்துக்கலாம். அதை இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். இந்த ஷார்ட்டாக இருக்கிறத இங்கே க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒன்று ஒட்டிடலாம். இப்போ அதே மாதிரியே இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒன்றும் பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஃப்ளவராக எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிகிட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஃப்ளவரை இந்த மாதிரி சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ கலர் ஃப்ளவரை இந்த பக்கம் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒன்று. இப்போ இதே மாதிரி மீதி 4 இடம் இருக்கு இல்லையா, அந்த 4 இடத்துலையும் அந்த 4 ஒயிட் ஃப்ளவர்ஸையும் ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்முடைய வால் ஹேங்கிங் ரெடி. இப்போது இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சாட்டின் ரிப்பனோ த்ரெட்டோ யூஸ் பண்ண வேணாம், அப்படியே வாலில் மாட்டிடலாம். இதை இந்த சைட்லேயும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக இருக்கிற மாதிரி கூட ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே இதை இப்படி திருப்பி ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை ஹேங் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது நம்ம வாலில் ஹேங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் 3 விதமாகவும் ஹேங் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.